அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி பிளாக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைதா ரவையை வச்சு எப்படி சாஃப்டா பரோட்டா செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம 2 டம்ளர் மைதா எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கோம், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டா விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. லாஸ்டா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது மேல லைட்டா அப்ளை பண்ணி வைங்க, எல்லா இடத்துலயும் படுற மாதிரி. அப்புறம் தண்ணியில நனைச்சு காட்டன் துணிய அது மேல மூடி விடுங்க. 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்க, நல்லாவே மாவு வந்து சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. ரொட்டிக்கு உருண்டை எடுக்கிறது தான் பார்க்க போறோம். பாருங்க எப்படி உருண்டை எடுக்கிறோம்னு. சைஸ் வந்து இந்த சப்பாத்தி அளவுக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸ் தான். இது போல உருண்டை எடுத்துக்கோங்க. நமக்கு 2 டம்ளர் மாவுல 7 உருண்டை வந்து கிடைச்சிருக்கு. இப்போ எண்ணெய் விட்டு நல்லா எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் ஒரே ஷேப்ல நம்ம உருண்டை பிடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இது மேல 1 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திருங்க. ஈர துணியில 1 மணி நேரம் நல்லா ஊறட்டேன். அப்பதான் வந்து நமக்கு ரொட்டி வந்து சாஃப்டா கிடைக்கும். இப்ப ரொட்டி வீசுறத பார்க்கலாம். ஒரு பெரிய பிளேட்டா எடுத்து அதுல வந்து இத போல எண்ணெயை விட்டு விட்டு கையால இப்படி உள்ளங்கையால தட்டி விட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல வரவும் இப்ப நம்ம வீசலாம். இதுவும் எவ்வளவுக்கு நல்லா வீசுறோமோ அவ்வளவுக்கு ரொட்டி வந்து பஞ்சு போல இருக்கு. பாருங்க, நல்லா வீசிக்கிட்டாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த கார்னர் ஃபுல்லா கொஞ்சம் தடிமனா அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கைட்டே நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சதுர ஷேப்ல தான் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரவுண்ட் ஷேப்ல நம்ம ரொட்டி செய்ய போறோம். அதுக்கு நல்லா வீசி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயை தொட்டு ரவுண்ட் ஷேப்ல தட்டிட்டு அப்புறமாட்டிக்கு வீசுங்க. நல்லா வீச வரும். லைட்டா இது நல்லா வீசி எடுத்துக்கிட்டு லைட்டா இது போல இழுத்து ரவுண்ட் சுத்திருங்க. அப்புறம் லைட்டா உள்ளங்கையில ஒரு அமுக்கி
வச்சிருங்க. இது வந்து நூல் பரோட்டாக்கு இந்த மாதிரி கைட்டே நல்லா ரவுண்ட் ஷேப்ல தேய்ச்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சாதா ரொட்டினா வீசினா கரெக்டா வந்துடும். இதுக்கு வீசும்போது பிஞ்சுக்கிட்டு போயிட்டா நமக்கு வந்து நூல் பரோட்டாக்கு வந்து கரெக்டா ஷேப்பா வராதுன்னு இது போல கைட்டே வட்டமா தட்டி வச்சுட்டு கத்திட்டு வந்து நம்ம நீல நிலமா கோடு போட்டுக்கிட்டாச்சு. நல்லா எல்லாத்தையும் கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கோங்க. இது நம்ம தட்டி வச்சிருந்த ரொட்டியத்தை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல பெருசாக்குறோம். எல்லா ரொட்டியும் நல்லா தட்டி வச்சுக்கிட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். பாருங்க தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரொட்டியை நம்ம போட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. எல்லா ரொட்டியும் நம்ம இது போல ப்ரௌன் கலர்ல அங்கிட்டு இங்கிட்டுமா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா ரொட்டியும் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அந்த சூட்டோட தட்டின நாங்க லேசா ஆறிடுச்சு. நாங்க தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்பவுமே சாஃப்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா செஞ்சு பார்த்தாச்சு. அதுவுமே ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா உங்களும் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.